ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி 161. ஓம் ஆத்ரசித்தேன பக்தானாம் சதானுக்கிரக வர்ஷகாய நமகே. இளகிய மனதுடன் எப்போதும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதிய ஸ்ரீமத் பாகவதத்திற்கு ஒப்பான ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற புனிதமான நூலின் முதல் பாகத்திற்கு பூஜ்ய ஸ்ரீ சிவானந்த சுவாமி மகராஜ் அருளிய முன்னுரையின் ஒரு பகுதி பாபாவின் மகத்தான அருள்பாலிக்கும் பணியை விவரிக்கிறது. அதை படித்து நாம் பயன்பெறுவோம். ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கையின் எல்லா செயல்களும் தொடர்ந்த உன்னதமான செயல்கள் உலக நலனுக்காகவே மட்டுமே. சம்சாரத்தில் சிக்கிய எண்ணற்ற ஜீவன்களை அவர் தம்மிடம் இழுத்து வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை அவர்களுக்கு புரிய வைத்து விவேகம் வைராக்கியம் கிட்டச் செய்து ஆன்மீக எழுச்சி பெறச் செய்தார். தமது மகோன்னதமான பரவைராக்கியம் மகா தியாகம் ஆகியவற்றின் மூலம் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் லௌகீக பொருட்களின் மதிப்பின்மையையும் அவர்கள் புரிந்து கொள்ள அவர் வழிவகுத்தார். நிலையற்ற பொருளின் மீது மதிமயங்கி அவர்களின் நாட்டத்திலிருந்து மெல்ல அவர்களை திசை திருப்பி பரமஸ்ரேயாஸ் அல்லது ஆத்மானுபவம் பெறுவது என்ற லட்சியத்திற்காக உழைக்க உத்வேகம் அளித்தார் பாபா. ஷீரடி புனித குக்கிராமத்தில் அவரது தெய்வீக வாழ்க்கை மேற்கண்ட கடைசி கணம் வரை அவர் இந்த உயர்ந்த பணியை செய்து வந்தார். வெளிப்படையாக கந்தை அணிந்து அன்றாட பிக்ஷையின் மூலம் கிடைக்கும் உணவை உட்கொண்டு வாழும் பித்துக்குழி பக்கீராக அவர் காணப்பட்ட போதிலும் உண்மையில் அவர் ஒரு ஜீவன் முக்தரான மகா புருஷர். சகஜ அவஸ்தையில் எப்போதும் நிற்கும் ஒரு மாமுனிவர். ஆகவே அவர் இறைவனுடன் ஐக்கியமாகிவிட்ட நிலையில் இருப்பவர். இவ்வாறாக வெளிப்போர்வையான பௌதீக உடலை விடுத்து விட்ட போதிலும் ஸ்ரீ சாய்பாபா சீரடியில் உள்ள அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்தவாறு கண்ணுக்கு புலப்படாத திவ்ய உருவுடன் யோக நலன் என்ற மகோன்னத பணியை இன்னமும் தொடர்ந்து செய்து வருகிறார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.